ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து பொன்னியும் சக்தியும் பிரிக்கிறதுக்காக பிரீத்தி ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து சக்தி அவங்களோட வீட்டுக்கு வர வச்சு அவங்க மனசில் இருக்க ஆசையெல்லாம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சக்தியும் பிரீத்தியும் வந்து ஒரு காலத்தில் லவ் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே அவருக்கு ஞாபகப்படுத்தி எப்படியாவது பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரீத்தி பயங்கரமான ஒரு திட்டத்தோடு போகிறாங்க. அங்கே போயிட்டு வீட்டுக்கு போய் சக்தியை கூப்பிட்டு இந்த மாதிரி என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சக்தியும் சரி ஓகே எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே பிரீத்தியோட அப்பா வந்து வாங்க சக்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சக்தியை நல்லா கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு காஃபி கொடுத்து என்ன சக்தி பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாலாம் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரீத்தியை கூப்பிட்டு பிரீத்தி நீ வந்து சக்திக்கு போய் சமைச்சு ரெடி பண்ணுங்க சமையல்லாம், இன்றைக்கி வந்து சக்தி நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தி சொல்கிறேன் இல்லை பரவாயில்ல நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சமைக்க சொல்கிறாங்க. அந்த பக்கம் பிரீத்தி போய் சக்திக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொன்னி வந்து இந்த மாதிரி சக்தி வீட்டுக்கு வருவார், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்திக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு சக்தி வந்தோன்னே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சக்தி வந்து பிரீத்தி வீட்டில் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பயங்கரமான மழை வருது. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் வராரு. சரி நான் கிளம்புறேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பிரீத்தியோட அப்பா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கிளம்ப வேண்டாம், பயங்கரமான மழை பெய்யுது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவொன்னா சக்தியும் சரி ஓகே மழை வரதுனால நம்ம இங்கே இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து பொன்னிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குப்பா, நீங்கள் வந்து பொன்னி வந்து டேப்லெட் சாப்பிட்டு படுக்க சொல்லுங்கள், இப்போ நான் அதிகமாக மழை வரதுனால இன்றைக்கி ஒரு நாள் வந்து பிரீத்தியோட வீட்டிலே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சந்திரசேகர் போய் வந்து பொன்னியை பார்க்குறாரு. பொன்னியை பார்த்து ஏமா டேப்லெட்லாம் சாப்பிட்டியா, சாப்பாடுலாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க இல்லை நான் சக்தி வந்தோன்னே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சக்தி இந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் தங்குறாரா, நீங்கள் வாங்க நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு. உடனே அதை கேட்டவுடனே பொன்னி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இந்த சக்தி நம்ம இன்னும் நம்மளை மன்னிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் அவங்க வர சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் போடாமல் சாப்பாடும் சாப்பிடாமல் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஹாலுக்கு நடந்து வரும்போது திடீர்னு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோன்னா சந்திரசேகர் பதறி போய் சக்திக்கு கால் பண்ணுறாரு. சக்தி இந்த மாதிரி வந்து பொன்னி என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் வந்து பிரீத்தி அவங்களோட மனசில் இருக்கிற ஆசையை சக்திகிட்ட சொல்லலான்னு போகிறப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி கால் வருது. அதை கேட்டோன்னா சக்தி பதறி போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இந்த மாதிரி பொன்னிக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பிரீத்திட்ட சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து பிரீத்தி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக இந்த மயக்கம் போட்டதுக்காக நீங்கள் போய் பார்க்க போகணுமா, இந்த மலையில் நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தி சொல்கிறாரு எங்கள் வீட்லேயே என்னை பொன்னி தான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறா, நான் அவளுக்காக நான் போய் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வீட்டிலேருந்து மலையில் நினைஞ்சிக்கிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிரீத்திக்கு வர பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்னடா இந்த சக்தி நம்ம வீட்டுக்கு வர சொல்லி நம்ம மனசில் இருக்கிறத சொல்லலான்னு பார்த்தா எதையுமே கேட்காம இந்த மாதிரி பொன்னிக்காக இங்கேருந்து ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பொன்னியோட உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொன்னியும் சக்தியும் பிரிக்கிறதுக்காக பிரீத்தி முழு முயற்சியோடு இறங்கிட்டாங்க. இதை பற்றி எதுவுமே தெரியாத பொன்னியும் இந்த மாதிரி பிரீத்தியை முழுமையாக நம்புறாங்க. சொல்லப்போனால் அவங்க நம்பிக்கை வீணாகுமா இல்லை பொன்னியோட நல்ல மனசுக்கு பொன்னியும் சக்தியும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறத இனிமேல் வர வீடியோவில் தான் கைஸ் நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், see you.